ஞான குரு கொடுக்கக்கூடிய இந்த உபதேசமும் ஒரு முக்கியமான உபதேசமாகும். ஏனென்றால் குருநாதர் நமக்கு எல்லாம் செய்து கொடுப்பார். குருநாதர் நமக்கு கொடுப்பதற்குத்தான் இருக்கின்றார்கள். அவர் குருநாதரிட்ட கட்டளைப்படி நமக்கு செய்வார், நமக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பக்தி மார்க்கத்தில் நாம் வந்ததால் இத்தகைய நினைவுகள் உணர்வுகள் நமக்குள் சில நேரங்களில் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது. அதே சமயத்தில் குரு எனக்கு சக்தி கொடுத்திருக்கின்றார், எல்லாமே அதன் வழிதான் நடக்கிறது என்று ஒரு சிலர் அகந்தை கொண்டு வேக உணர்வு கொண்டு மற்றவர்களுக்கு இடைஞ்சல் செய்யக்கூடிய அல்லது இடையூறு செய்யக்கூடிய நிலைகளாக இதை பயன்படுத்தினால் அந்த அகந்தை நம்மை அழித்துவிடும், அந்த குரு அருளும் செயலற்றதாக மாறிவிடும். ஆகவே எப்பொழுதுமே நாம் இது போன்ற தீமைகள் நம்மை அறியாது இயக்கக்கூடிய நிலைகளிலிருந்து நாம் விடுபட்டு பழக வேண்டும். இந்த உடலுக்கு பின் எது என்பதை நாம் சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. தியானம் செய்தேன் உடம்பு சரியில்லை, தியானம் செய்தேன் தொழில் கெட்டது என்று அந்த அடிப்படையிலே நாம் கொண்டு செல்லக்கூடாது. அது தியானத்தின் மூலம் மகிழ்ச்சி அசக்தியை பெற்று வலுவாக்கி கொள்ள வேண்டும். அதை வலுவாக்கி வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும் என்ற எண்ணமே வர வேண்டும். அதற்கு நாம் ஒவ்வொரு நிமிடத்திலும் அந்த பொருளறிந்து செயல்படக்கூடிய சக்தி, பண்புடன் வாழச் செய்யக்கூடிய அந்த உயர்ந்த நிலைகள், தெய்வீக சக்திகள் அது பெற வேண்டும் என்று நாம் எண்ணி எடுத்தல் வேண்டும். சந்தர்ப்பத்தில் ஏதாவது குறையாகிவிட்டது, தொழிலில் நஷ்டமாகிவிட்டது என்றால் அதை மீட்கக்கூடிய நிலையைத்தான் எடுக்க வேண்டும். அதற்கு பதிலாக நஷ்டமாகிவிட்டதே என்று வேதனையை வளர்த்துவிட்டால் சிந்திக்கும் தன்மை அங்கே இழக்கப்படுகின்றது. அதற்கு அடுத்தபின் நம்முடைய செயல்களும் குறையத் தொடங்குகிறது. அடுத்து ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் நம்மால் அதை சிந்திக்கக்கூட முடியாது போய்விடுகிறது. ஆக இதை போன்ற நிலைகள் இருந்தெல்லாம் நாம் விடுபட்டு பேரருள் உணர்வுகளை வளர்க்கக்கூடிய சந்தர்ப்பமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதைத்தான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். ஆகவே நாம் தியானம் செய்கின்றோம், நாம் ஆத்ம சுத்தி செய்கின்றோம். குருநாதர் எல்லாம் பார்த்து கொள்வார், நமக்கு சக்தி அவர் கொடுக்கின்றார் அல்லவா என்றெல்லாம் நாம், அதாவது இது மேலோட்டமாக பார்த்தால் இதில் என்ன தவறு இருக்கிறது என்று சொல்ல தோன்றும். ஆனால் இதில் முக்கியமான விஷயம், அவர் சக்தி கொடுக்கின்றார் என்பது உண்மைதான், அவர் நமக்கு சக்தியை பாய்ச்சுகின்றார் என்பதும் உண்மைதான். ஆனால் நாம் அந்த அருளை எடுக்க வேண்டும் அல்லவா? நான் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் உபதேசிக்கின்றேன், நீங்கள் செவிவழி கேட்கின்றீர்கள், பரிவாக்கம் செய்கின்றீர்கள், அருள் பெற வேண்டும் என்று அதை எண்ணி எடுக்க வேண்டும் அல்லவா? நான் கொடுப்பதை, நாம் பதிவாக்குவதை நீங்கள் வளர்க்க வேண்டும் அல்லவா? ஒரு செடியை அதற்குண்டான நிலைகள் பக்குவமாக ஊன்றிவிட்டால் அதற்கு வேண்டிய நீரை ஊற்ற வேண்டும் அல்லவா? அதை போன்றுதான் நான் கொடுத்த வித்தை, நான் கொடுக்கக்கூடிய சக்தியை நீங்கள் எண்ணி எடுத்து மீண்டும் அதற்கு ஜீவன் கொடுத்து அது எனக்குள் வளர வேண்டும், அந்த மகிழ்ச்சி அசக்தி பெற வேண்டும் என்று தீமைகள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, நம்மை அறியாத ஆட்டி படைக்கும் உணர்வு வரும் பொழுது அந்த சக்தி பெற வேண்டும் என்று எண்ணி எடுத்தால்தான் இந்த சக்தி உங்களுக்குள், நான் கொடுத்த சக்தியை நீங்கள் முழுமையாக பார்க்க முடியும். ஏனென்றால் அது எப்படி நாங்கள் செய்யத்தானே செய்கிறோம் என்று சொல்லலாம். ஆனால் அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றார். உதாரணமாக ஒருவன் பேசிக்கொண்டிருந்தான் என்றால் அவனுடைய உணர்வுடைய இயக்கம் சற்று குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் அப்படி பேசுபவனே திடீரென்று நம்மை ஏசுகிறான், கேவலமாக ஏசி பேசுகிறான் என்றால் நம்மால் அதை பொறுத்து கொள்ள முடியுமா? அவனையே திரும்ப திரும்ப எண்ணுவோம், என்னை எப்படியெல்லாம் ஏசினான், என்னை இப்படி ஏசினான், அப்படி ஏசினான் என்று திரும்ப திரும்ப அழுத்தமாக பல தடவை உணர்ச்சி பூர்வமாக எண்ணி அந்த உணர்வு நமக்குள் வலுவாகி விடுகிறது. அது வலுவான பின் நம்மை அறியாமலே நமக்கு கோபம் என்ற உணர்ச்சிகள் வருகின்றது. அடுத்து அவனுக்கு இடைஞ்சல் செய்ய வேண்டும், அல்லது அவனை தாக்க வேண்டும், அல்லது அவனுக்கு பதிலுக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் என்ற உணர்வு வலுப்பெறுகின்றது. அவன் சொன்ன உணர்வை நாம் வளர்த்துக் கொள்கின்றோம். அவன் நாம் தொலைய வேண்டும் என்று சொல்லுகின்றான், அல்லது நாம் கெட வேண்டும் என்று சொல்லுகின்றான். அந்த உணர்வை நீ என்னை அப்படியா சொல்லப் போவிட்டது என்று அதையே எடுக்க எடுக்க அவன் உணர்வு இங்கே வந்து நம் நல்ல எண்ணங்களை தொலைத்து விடுகின்றது. அது இது எப்படி ஒருவன் ஏசினான் என்று அவனுடைய உணர்வை கவர்ந்து அவனுடைய உணர்வை வளர்த்து அவனுடைய உணர்வின் இயக்கமாக நாம் தொலைந்து போகக்கூடிய நிலைகளாக கெட்டுப்போகக்கூடிய நிலையாக வருகின்றதோ, இதே போன்றுதான் குருநாதர் நமக்கு சாமி கொடுக்கின்றார் என்று சொல்லுகிறார் என்றவா, துருவ நட்சத்திரத்தினுடைய பேரொழி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சதா நான் தியானம் இருக்கிறேன் என்று சொன்னால், இந்த ஏசியவனுடைய நினைவு வருவதற்கு பதிலாக, நம்மை கேவலமாக பேசுவனுடைய நினைவுகள் வருவதற்கு பதிலாக குருநாதர் துருவ நட்சத்திரத்தின் பேரொழி நாம் பெற நமக்கு அந்த அருளை பாய்ச்சுகின்றார். அதை நான் பெறுவேன்,
அந்த சக்தி எனக்கு வேண்டும், அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும், குரு அருள் எனக்கு உறுதுணையாக அமைய வேண்டும், அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேரொளி பேரொளி என் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று இந்த இயேசுவனை பற்றி திரும்ப திரும்ப உணர்வு பூர்வமாக அவனை தாக்க வேண்டும், அவனுக்கு இடைஞ்சல் செய்ய வேண்டும் என்று எப்படி நாம் ஒரு வேக உணர்வோடு செயல்படுகின்றோமோ அது போன்றுதான் குருநாதர் காட்டிய நிலைகளை, குருநாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய சக்திகளை அந்த அழுத்தமான நிலைகள் கொண்டு அந்த சக்தியை பெற வேண்டும் என்ற இச்சை, அந்த ஆசை நமக்குள் அதிகமாக அதிகமாக அந்த அருள் ஒளி நமக்குள் பெருகுகின்றது. அதைத்தான் இச்சா சக்தி, கிரியா சக்தி என்று சொல்கின்றார்கள். ஆக அதை நாம் இச்சைப்பட வேண்டும், அதை நமக்குள் உருவாக்க வேண்டும். அதை நாம் இச்சைப்பட்டு நாம் தான் அதை உருவாக்க வேண்டுமே தவிர சாமி செய்து கொடுப்பார், சாமி தான் செய்வார் என்று நாம் எண்ண வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர் அவ்வாறு செய்ய முடியாது. ஏனென்றால் நாம் எதை எண்ணுகின்றோமோ, நாம் எதை பெற விரும்புகின்றோமோ, எதிலே நம்முடைய எண்ணங்கள் உணர்வு அழுத்தமாக செயல்படுகின்றதோ உயிர் அதைத்தான் ஈர்க்கும், அதைத்தான் சிருஷ்டிக்கும், அதைத்தான் நமக்குள் குருவாக இருந்து வழிகாட்டி அந்த வழியை அழைத்து செல்லும். ஆகவே நாம் அந்த உயிரை ஆறாவது அறிவின் துணை கொண்டு நமக்கு எது வேண்டும், நமக்கு ஞானிகளுடைய உணர்வு வேண்டும், துருவ நட்சத்திரத்தின் பேரொளி பெற வேண்டும் என்று நம்முடைய இச்சையை, நம்முடைய ஆசையை அதன்பால் திருப்பி அதை பெற வேண்டும், அதை வளர்க்க வேண்டும் என்று நாம் இப்படி எடுத்தால்தான், அதாவது குரு தெளிவாகவே சொல்லுகின்றார், நான் கொடுப்பதை நீங்கள் எண்ணி எடுத்தால்தான் அந்த சக்தி உங்களுக்குள் வளரும். நான் கொடுக்கின்றேன், நீங்கள் அதை எடுக்க வேண்டும் அல்லவா? ஆக நாம் அதை எடுக்க வேண்டும். அதை எடுக்க வேண்டியது என்பது மிகவும் முக்கியமானது. அதாவது ஒரு பொருளை கொடுக்கிறார் என்றால் அதை நாம் தானே எடுக்க வேண்டும். அவரே நமக்கு பதிலாக அந்த பொருளை பயன்படுத்தி அதனுடைய பலனையும் நமக்கு தருவார் என்றால் எப்படி தர முடியும்? ஆக நமக்கு போட்ட சாப்பாடை நாம் தான் சாப்பிட வேண்டும். அதை போலதான் குருநாதர் நமக்கு நல்ல ஞானிகளுடைய உணவை உணவாக கொடுக்கின்றார். அந்த உணவை நாம் பரிபூர்ணமாக அதாவது உள்ளபூர்வமாக மனப்பூர்வமாக அதை எடுத்து நாம் சாப்பிட வேண்டும். அதை சாப்பிடும் பொழுதுதான் அந்த உண்மையான சக்தியை நாம் பார்க்க முடியும். அதைத்தான் குரு இந்த உபதேசத்தின் வாயிலாக தெளிவாக காட்டுகின்றார். ஆக மற்றவருடைய குறைகளையோ துன்பங்களையோ நாம் தெரியவில்லை என்றாலும் விரும்பவில்லை என்றாலும் அது பதிவாகி அவனை மீண்டும் நினைத்து நினைத்து அவன் போடக்கூடியதை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். தெரியாமலே அதை எடுக்கின்றோம். ஆனால் குருநாதர் இதை தெரிந்து நாம் செயல்பட வேண்டிய முறைகளை இந்த உபதேசத்திலே நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.